அம்மா என்ன பண்ண போறேன்னா காரத்தால தான் தேய்ப்பேன். அப்புறம் என்ன பண்ணணும் இப்ப? நான் தான் அடுத்து என்ன பண்ணணும்? அத்தா அத்தே கேரட்டை கடிக்கணும். நீ கடிச்சு சாப்பிட்ட கேரட்டை இதை சீவி விடணும் அதானே? சரி பண்ணுங்க. பண்ணுங்க. அம்மா இந்த பக்கம் பண்றேன். செஞ்சு தரேன் சார். செஞ்சுட்டாங்க. சாப்பிடுங்க எல்லாரும். அம்மா உங்க சீக்கிரம். ஏய் உன்னை சீவ சொன்னா எல்லாத்தையும் கடிச்சு கடிச்சு காலி பண்றியா? உன்னதாண்டி போட்டுக்கோங்க. கீழே கொட்டாம போடுங்கம்மா. சரி போடுங்க. போடுங்க போடுங்க. கை கழுவிட்டீங்கல்ல? நல்லா தானே கழுவுனீங்க. அப்புறம் என்ன போடுங்க. போதும் போடுங்க. பால் ஊத்திக்கலாம். பச்சை மத்த பால் ஊத்திக்கலாம். இப்ப பத்த வச்சுக்கலாம். அப்புறம் வேகட்டும் அது நல்லா. வச்ச வேகட்டும். எவ்வளோ நேரம்? வச்ச வேகட்டும். 20 நிமிஷமா? வேகணுமா? வேக வச்சிடலாமா? சொல்லு. போடுங்க. 7 ஏலக்காய் இருக்கு, 6 ஏலக்கான்னு சொன்னேன். அரைச்சிக்கலாமா இதை? கூட கொஞ்சம் சக்கரை போட்டு அரைச்சிக்கலாம். அரைஞ்சி போட்டு குடிப்பீங்களா? சரி போடுங்க. நல்லா அழுத்துங்க, அப்போ தானே வரும். வந்துச்சா? நல்லா புரிஞ்சுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். டப்பா தான் உடைய போதும். இன்னும் பிடிக்கணும். அம்மா புரிஞ்சு தட்டா? சரி வச்சு. சரி வைங்க வைங்க புரியுது. நீங்களே புடிங்க. நீங்க என்னடி முட்டை அடியாத உடைச்சிட்டு வர? கீழே ஊத்திட்டு போற. டப்பா கீழே ஊத்துனா எல்லா ஜூஸும் கீழே ஊத்திக்கும். அம்மா அது அம்மா பிடிக்க கொடுங்க. கையிடுங்க, நான் ஊத்துறேன். கீழே ஊத்திடுவீங்கல்ல. ஆளு கொஞ்சம் கொஞ்சம். அம்மா கொண்டு உனக்கு அது வேணும். இது அவளுக்கு, அது எனக்கு. இந்த அளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ கொஞ்சம் சக்கரையும் ஏலக்காவும் போட்டு நல்லா அரைச்சி மாவாக எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக திராட்சை, முந்திரி, வெள்ளரி விதை, அப்புறம் பூசணி விதை எல்லாம். முந்திரி, வெள்ளரி விதை, அப்புறம் பூசணி விதை, கொஞ்சமாக திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் மட்டும் தான் ஊற்ற போகிறேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது வாசனை.
நார்மல் நெய்யை விட இந்த நெய் ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி ஜிஆர்பி அப்புறம் பார்த்தீங்கன்னா உதயம் நெய் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணேன். இப்போ வந்து அந்த நெய் இல்லைன்னு இதை நான் ஹெரிட்டேஜ் நெய் வாங்கினேன். நல்லா ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம வாசனை. நம்ம இந்த பசுல் பால் நெய்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி வாசனை அடிக்குது. இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் எப்படி இருக்குன்னு. 300 கிராமா? போடுவீங்களா? சுடும் பரவாயில்லையா? கையெடுங்க. கீழே கொட்டாமல். சூப்பர். 300 கிராம் போடலாமா? 250 கிராம்மா? சரி, அந்த ஏலக்காய் பொடி தான் அது. அதையும் போட்டு கீழே கொட்டிட்டு போகிற. எடுத்து போட்டுக்கலாம். அம்மா திறந்து தரேன். ஏன்டி அது மூஞ்சி வச்சுக்கிற? என்னது அது? போடுங்க. கையை வைக்க கூடாது யாழிமா. இது வந்து 3/4 கிலோ கேரட். இது 3/4 கிலோ கேரட், அப்புறம் 1/2 லிட்டர் பால். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தான் நான் வேக விட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு நல்லாவே வெந்துடுச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் பொடி, சர்க்கரை 250 கிராம் சர்க்கரை போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிண்டி விட்டால் இந்த மாதிரி தான் இருந்து. கொஞ்சம் வந்து பால் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன். சரி, அது சுண்டுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருந்தேன். நல்லாவே சுண்டிடுச்சு. சுண்டின ஸ்டேஜ் பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி இதில் ஊற்றிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி திக்காகிடுச்சு பார்த்தீங்களா, குழ குழன்னு. இதை கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் திக்காகவும் பாருங்கள். இந்த ஸ்டேஜுக்கு நல்லாவே திக்காகிடுச்சு. இப்போ நம்ம இதில் நெய் ஊற்றிக்கலாம். இது வந்து 200 கிராம் நெய். இது ஹெரிட்டேஜ் நெய். இது நான் ஏற்கனவே இது வந்து வேறு நெய் தான் வாங்குவேன். ஜிஆர்பி, உதயம் அந்த மாதிரி வேறு நெய் தான் வாங்குவேன். ஆனால் இன்றைக்கி எதுவுமே இல்லைன்றதுனால இந்த கடையில் இந்த நெய் வாங்கிட்டு வந்தேன். ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்குது. இந்த நெய் எடுத்து ஒரு 100 ml ஊற்றிக்கலாம். பாதி ஊற்றிருக்கேன். அடி பிடிக்காமல் நெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் குழன்னு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லாவே கிண்டி விடுங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா ஒரு குட்டி கடாயில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி, அப்புறம் வெள்ளரி விதை, அப்புறம் பூசணி விதை எல்லாத்தையுமே நான் வறுத்து எடுத்து அதில் கொட்டிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லாவே வறுபட்டுடுச்சு. வறுப்பட்டை தூக்கி நான் அதுக்குள்ளே கொட்டி நல்லா கிண்டி விட்டுருக்கிறேன். மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லாவே கிண்டி விட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ யாழினிக்கு எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் எப்படி சாப்பிட்றாங்கன்னு சொல்லி. 3/4 கிலோ கேரட் போட்டு எனக்கு இந்த 2 பவுலில் தான் வந்திருந்தது. ஒன்று எடுத்து ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் நாங்கள் எடுத்து சாப்பிட்டோம். எப்படி இருக்க? உண்மையிலே நல்லா இருக்கா? கீழே கொட்டிக்கும் யாழிமா. எடுமே கொடுத்துட்ட பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கொடுத்துட்றாரு. கீதாயாக்கு, தன்யாக்கு எல்லாருக்கும் எடுமே கொடுத்துட்டு வந்துடுறேன். உனக்கு ஒன்றும் வேணாம். ஏன்? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்துக்கு போய் அப்படியே காய்கறி பறிக்கலாம்னு கிளம்பிட்டோம். அணில் எப்போவுமே அந்த பழத்தை வந்து கடிச்சு பிச்சு எடுத்து வச்சுருக்கோம். சரி, நாங்கள் பழமாக இல்லாமல் கொஞ்சம் செங்காவே பறிச்சிருவோம். சரி, இந்த தடவை பழமாக விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தடவை பழமாக விட்டோம். ரொம்பவே தித்திப்பாக இருக்கும். பழமாக விட்டுட்டா செங்காவாக பறிச்சிட்டோம்னா கொஞ்சம் ஸ்வீட் இல்லாமல் தான் இருக்கும், தித்திப்பாக இல்லாமல் இருக்கும், சப்பன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இப்போ செம ஸ்வீட்டாக இருக்கும் இந்த மாதிரி பறித்து சாப்பிட்டோன்னா. இதில் கொஞ்சமாக தக்காளி இருக்குது, அதையும் பறிச்சிடலாம்.
அடியில் போய்க்கலாமா? இப்போ விளையாடு. இந்த பீர்க்கங்காயும் அப்புறம் கொஞ்சமாக இந்த இடத்துல கத்திரிக்காய் இருக்குது. இதையுமே பறிச்சிக்கலாம். ரெண்டுமே ஒரு நாள் சமைக்கிற அளவுக்கு இருக்குது. அது நல்லா இருக்கா? முத்தி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். திரும்படி முத்திச்சு தானே? நான் தான் சொல்கிறேன், முத்திடுச்சு. நகருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கத்திரிக்காய், ஒரு லெமனு, தக்காளி, அப்புறம் கோவக்காய் கொஞ்சமாக, 2 பழம் கிடச்சிது, அத்திப்பழம், பீர்க்கங்காய், முடக்கத்தான், அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை கொஞ்சமாக இருந்தது. இது எல்லாமே பறிச்சுக்கிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.